அத்த அவ்வளவு நம்பிக்கையா சொல்றீங்க? ஆமாமா, உத்தமன் மாப்பிள்ள சொன்னதை கொஞ்சம் யோசிச்சு பாரு. யாரும் எதிர்பார்க்காத, ஆனா எல்லார் கண்ணு முன்னாடியும் இருக்கிற ஒரு இடம்னு சொன்னார்ல, அதையே அவனுங்களும் யோசிச்சிருந்தா? என்னத்த சொல்றீங்க? எனக்கு என்னமோ சிலை இன்னும் கோயிலுக்குள்ளதான் இருக்குன்னு தோணுது. ஆனா எங்க இருக்குன்னு தான் தெரியல. கோவிலுக்குள்ள இருந்தா மாட்டிப்போன்னு தெரிஞ்சும் எப்படி அத்த அங்க வைப்பாங்க? அதுதாமா அவங்க பிளான். சிலைய காணோன்னு எல்லாரும் ஊர் முழுக்க தேடுவோம், ஆனா கோயிலுக்குள்ள தேட மாட்டோம். அந்த ஐடியாவில தான் சிலைய கோயிலுக்குள்ளேயே எங்கேயோ மறைச்சு வச்சிருக்காங்க. வெளியூர் திருடனா இருந்தா திரும்பவும் கோவிலுக்குள்ளேயே வைக்க யோசிப்பாங்க. அப்போ வருண் சொன்ன மாதிரி இங்க இருக்கிற யாரோ தான் திருட்டுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. சரியா சொன்ன. ஊருக்காரன் யாரோ ஒருத்தன் உதவியாலதான் சில கோயிலுக்குள்ள பத்திரமா இருக்கு. வெண்ணிலா, இந்த திருவிழா கண்டிப்பா நடக்கும். நீ எதையும் யோசிக்காம போய் தூங்கு. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அண்ணாமலைக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சது அவ்வளவுதான், நம்மள தொலைச்சிடுவாங்க. கான்ஸ்டபிள்ஸ், அந்த லாக்க உடைங்க. சார், சொல்ல சொல்ல கேட்காம பூட்டை உடைக்க போறீங்க. பின்னாடி ஏதாச்சும் பிரச்சனை ஆச்சுன்னா நீங்க பொறுப்பேத்துப்பீங்களா? அப்படி ஏதாவது நடந்தா அந்த பொறுப்பை நான் ஏத்துக்கிறேன். நீங்க உடைங்க சார். போறீங்க, வாங்க ஓட பாக்குறீங்க. எங்கடா தப்பிக்க பாக்குறீங்க? குடும்பத்து மேல பழிய போட்டுட்டு இப்ப உண்மை தெரிஞ்சது ஓட பாக்குறீங்களா? ஏயா, ஊர் மக்கள் பயத்தை யூஸ் பண்ணி இந்த ரூம்ல இவ்வளவு பெரிய ஸ்மக்லிங் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? சார், இதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். இந்த சிலையெல்லாம் எப்படி இங்க வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கு இதுல சம்பந்தம் இல்லனா பின்ன எதுக்காக எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணீங்க? இந்த அண்ணாமலை குடும்பம் ஏதோ சதி பண்ணி எங்களை மாட்ட வைக்க பாக்குறாங்க. அதான். யார் சதி பண்ணாங்கன்னு இப்ப தெரியும். கௌதம் மாமா. இந்த ஊர் முதல் மரியாதை ஏத்துக்கிட்டு திருவிழாவை நல்லபடியா நடத்தி கொடுக்கணும். ஐயா, இது வரைக்கும் இந்த ஊர்ல நடக்காத அளவுக்கு திருவிழா அமோகமா நடக்கும். நீங்க சித்திக்கு பரிவட்டத்தை கட்டுங்க.
அம்மா இது 12 வருஷத்துக்கு அப்புறம் நடக்கிற திருவிழா. எங்க திருவிழா நடக்காம போயிருமோன்னு பயந்தோம். நீங்க சொன்ன மாதிரியே திருவிழாவை சிறப்பா நடத்தி காட்டிட்டீங்க. இனிமே இந்த ஊருக்கு எந்த குறையும் இருக்காது. இந்த பெருமை எல்லாம் உங்களுக்கு தாமா சேரும். ரொம்ப சந்தோஷங்க. அந்த ஆத்தா அருளால இனி இந்த ஊரை செல்வ செழிப்போட இருக்கும். எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்க. நான் முதலா ரொம்ப ஆசையோட இந்த திருவிழாவை பார்க்க வந்தேன். எங்க என்னால இந்த திருவிழா தடைப்பட்டு போயிடுமோன்னு ரொம்ப பயந்தேன். ஆனா அத்தை அது எல்லாத்தையும் மாத்தி திருவிழாவை நல்லபடியா நடத்திட்டாங்க. நாங்க இப்போ ரொம்ப சந்தோஷமா இங்க இருந்து கிளம்புறோம். இனிமே இந்த கோவிலுக்கும் இந்த ஊர் மக்களுக்கும் என்ன வேணும்னாலும் நாங்க இருக்கோம். ரொம்ப சந்தோஷம்மா. அண்ணாமலை அம்மா மனசு போலவே அவங்களுக்கு தங்கமான மருமக அமைஞ்சிருக்காங்க. நீங்க உங்க கணவரோட நீண்ட ஆயுளோட சந்தோஷமா வாழணும். அந்த ஆத்தா உங்களுக்கு எப்பவும் துணையா இருப்பா. சரி, வந்த வேலை நல்லபடியா முடிஞ்சது. நாங்க போயிட்டு வரோம். அம்மா இது உங்க குலதெய்வம். கோவிலுக்கு அடிக்கடி வந்துட்டு போங்கம்மா. நிச்சயமா வருவோம். இந்த ஆத்தாவை பாக்குறதுக்கு மட்டும் இல்ல, உங்க எல்லாரையும் பாக்குறதுக்கு நாங்க கண்டிப்பா வருவோம்.